எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னும் ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க பாருங்க. கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே டெய்லி சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய இயற்கையில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 12 மாதமும் வெயில் அடித்தா எப்படி இருக்கும், 12 மாதம் குளிராக இருந்தால் எப்படி இருக்கும், 12 மாதம் காற்றாக இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லையே, மாறிக்கொண்டு தானே இருக்கின்றது. சுழற்சி இருந்துன்னு தானே இருக்குது. ஒரு 4 ருதுக்கள், 4 விதமான சீசன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தட்பவெப்பநிலை. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டம்தான், யாரும் இல்லைன்னு சொல்ல, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. யாருக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. 1000 கோடி சொத்து வைத்தவர்களுக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் பைசா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஆனால் பைசா இல்லை, அது பழக்கத்தில் இல்லை, சொல்கிறது இல்லை. பணம் இல்லாதவர்களுக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா, பணம் நிறைய வைத்திருப்பவர்கள் அதை எங்கே இழந்து விடுவோமோன்னு அந்த டென்ஷன்லேயே இருக்கின்றார்கள். பணம் இல்லாதவர்கள் படுத்தாலே தூக்கம் வந்துடுது. பரவாயில்ல, நாளைக்கு தானே பொழுது பார்த்துக்கலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து வருது? இதுவும் கடந்து போகுங்கிற அந்த ஆட்டிடியூட் தானே. அந்த ஆட்டிடியூட் தானே நமக்கு வேணும் இல்லையா? எதுவுமே நிரந்தரம் இல்லை. கஷ்டமும் நிரந்தரம் இல்லை, சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை. கஷ்டம் இன்றைக்கி கஷ்டமாக தான் இருக்கும். அதையே ஏன் நினச்சிட்ருக்கோம்? அதை தூரத்தை வச்சு பார்க்கணும். எப்பயுமே சின்ன விஷயத்தை பக்கத்தில் வச்சு பார்க்கும் பெருசாக தெரியும். பெரிய விஷயத்தையே தூரத்தில் வச்சு பாருங்களேன், அது இன்னும் சின்னதாக தெரியும். நல்ல டெக்னிக் இல்லையா? பெரிய ஒரு ஒயிட் போர்டு இருக்குது, அது ஒரு சின்ன பிளாக் டாட் இருக்குன்னா, நல்லா ஒயிட் போர்டு நல்லா க்ளீனாக இருக்கே அப்படின்னு தான் பார்க்க பழகிக்கணும். அதில் என்ன ஒரு பிளாக் டாட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு அது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அது மாதிரி பார்க்கக்கூடாது. நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் பகவான் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு, அதை பார்க்கணும். கஷ்டம் இல்லை, அதெல்லாம் பெரிய கஷ்டம், போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போது இயற்கை சீற்றம் வரும் பொழுதோ இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ வார்தா புயல் மாதிரி எத்தனையோ வரும்பொழுது 1000 கோடியோ 2000 கோடி வச்சுருக்கவாலும் இழந்து தான் இருந்தார்கள், ஒன்றுமே இல்லாதவர்களும் இழந்து தான் இருந்தார்கள். அதில் இன்னும் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, இது மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது தான் நம்ம அண்டை அயலாரை பார்த்துருக்கவே மாட்டோம். அப்போ தான் இவங்க இங்கே நம்ம தெருவில் தான் இருக்காங்களா அப்படின்னு தோணும். நம்ம உண்டுன்னு கதவை சாத்திட்டு இருக்க ஒரு சொசைட்டிலாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரோன்னா, வாழடிச்சா சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துட்டு போக வேண்டியதானே. என்ன இது கஷ்டம், அது என்ன கஷ்டம், இப்படியா இருக்கே அப்படி இருக்கே. அதாவது நமக்கெல்லாம் கஷ்டத்தை நினைக்கணும், இது வந்துருமோ அது வந்துருமோன்னு எதிர்காலத்தை நினைத்து பயப்படுறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தூரம் வச்சுட்டு எவ்வரி செகண்ட், ஒரு மணி துளியும் ஒரு வினாடியும் நாம் வாழ்க்கை அனுபவித்து வாழத்தான் செய்ய வேண்டும். ஏன்னா இது இயற்கை இல்லையா?